வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஏன்னா நீங்க தான் சற்று வளர்ந்த பிள்ளைகள், நீங்கள் கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. உங்களை போன்ற ஆங்கிலம் உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வராமல் இருக்கலாம். உங்களை போன்ற உலக புரிதல் உங்கள் தாய்க்கோ தந்தைக்கோ கிடைக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் அவர்களுடைய வறுமையும் அவர்கள் வாழ்க்கையும் அவர்களுக்கு பரிசளிக்காத ஒரு விஷயம். பள்ளிக்கூட வாசலே மிதிக்காத ஒரு தந்தையுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கலாம். பள்ளிக்கூடத்திற்கு 3ஆம் வகுப்பு வரை போய்விட்டு தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சிறு வயதிலேயே அப்பாவோடு சேர்ந்து விவசாயத்திற்கு கூலிக்கு வேலைக்கு போன ஒரு சாதாரண அப்பாவுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். நவீன அப்பாக்களை போல அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுங்க, தனக்கு கிடைக்காத எல்லாமும் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று காலில் செருப்பு கூட போடாம வயக்காட்டில் திரிகிற ஒரு தந்தையின் தியாகத்திற்கு முன்னால் உங்க படிப்புலாம் சும்மா ஒண்ணு கிடையாது, நத்திங். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாமல் வறுமை அவர்கள் எத்தனை நாள் மறைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வறுமையை சொல்லுங்கள், உங்கள் அவமானங்களை சொல்லுங்கள். நம்ம அப்பா அம்மாக்கள் சொல்லவே மாட்டாங்க, பிள்ளை மனசு காயப்பற்றப்படாதுன்ட்டு. எத்தனை அவமானங்களை உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் மறைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்காக பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு நல்லது கட்டுறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கோ இருக்க ஒரு பவுன் நகையை கூட கொண்டு போய் அடமான வச்சுட்டு இரவல் நகை வாங்குவதற்கு சங்கடப்பட்டு கொண்டு கல்யாணத்துக்கே போகாம உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி அழுது போன அம்மாக்களின் அவமானங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அவமானங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு பல பேர் வீட்டில் நீங்க கவனிச்சு பாருங்க தெரியும், வீட்டுல ஒரு 3 வாழைப்பழம் 4 வாழைப்பழம் இருக்கும். அப்பா அழுகின வாழைப்பழத்தை எடுத்து தான் சாப்பிடுவார். நீங்க பொம்பளை பிள்ளைலாம் கேட்குங்க, ஏன்ப்பா அழுகின பழத்தை சாப்பிட்றனா, அதுதான்டா அப்பாவுக்கு பிடிக்கும். 10 வருஷமா அந்த மனுஷன் உங்கள்ட்ட அந்த பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காரு. இருக்க 4 பழத்துல அழுகின பழத்தை நான் தின்னுட்டு நல்ல பழத்தை என் பிள்ளைங்க திங்கட்டும் நினைக்கக்கூடிய அப்பாவின் பேரன்புக்கு முன்னால் உங்கள் படிப்புலாம் பிசாத் ஒண்ணு. இப்படிப்பட்ட அப்பா அம்மா கிடைக்கிறது நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உலகம் முழுக்க அம்மா அப்பாக்கெல்லாம் இருக்காங்க. உங்களை மாதிரியான அம்மா அப்பா உங்களுக்கு வாச்ச மாதிரி அம்மா அப்பா உலகத்தின் எந்த நாட்டிலும் கிடையாது. உலகம் முழுக்க பயணப்படுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. I visited many places all over the globe. I have visited many schools and colleges in many countries. I would like to share things with you. In the age group between 9 to 12 standard, 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உலக நாடுகளில் எப்படி படிக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா வீடுகளிலும் அம்மா அப்பாக்கள் காசு கொடுத்து படிக்கிறதுலாம் கிடையாது. அரை நாள் பள்ளிக்கூடம் போவான், அரை நாள் ஹோட்டல்ல வேலை பார்ப்பான், மெக்டில வேலை பார்ப்பான், ஹங்கிரி ஜாக்ஸ்ல வேலை பார்ப்பான், கேஎஃப்சில வேலை பார்ப்பான், பார்ல வேலை பார்ப்பான், கிரவுண்டு கொடுப்பான், பந்து பொறுக்கி போடுவான், நல்லது கெட்டதெல்லாம் செய்வான். இதெல்லாம் செஞ்சு அவன் சம்பாதிக்கிற காசுல தான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கட்டி அவன் ஸ்கூலுக்கு போறான். தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தானே சம்பாரிச்சு அந்த காசை வச்சு தன்னை காப்பாத்திக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் உலக நாட்டு பிள்ளைகள் இருக்கு. ஆனா நீங்க பிறந்ததுலேருந்து உங்களை தொட்டு தூக்கி வளர்த்து ஆளாக்கி தான் வைத்து கஞ்சி குடிச்சாலும் பிள்ளைக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்து கூடவே பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து விட்டு கூட சுமந்து டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து மத்தியானம் வந்து ஊட்டி விட்டு மறுநாள் காலையில கூட்டி விட்டு 10ஆம் கிளாஸ் நீங்க படிக்கிறீங்க அவங்களுக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலையில பால்லாம் எடுத்து கொடுத்து பக்கத்திலே உட்காந்து பிள்ளை படிக்கிறதுக்கு கோயிலுக்கு நின்று மொட்டை அடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் படிச்சு 12ஆம் கிளாஸ்ல மார்க் எடுத்தா உங்களுக்கு ஒரு வேலை தேடி நாயா அலைஞ்சு 4 பேர் காலில் விழுந்து உங்களை ஆளாக்கி ஒரு நல்லவங்க நல்ல பொண்ணு கையிலோ புடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பெத்து போட்டாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தான் வாழாமல் உங்களுக்காகவே வாழ்ந்து விட்டு செத்து போகிற அப்பனாத்தா இந்த ஊர்ல மட்டும் தான் இருக்கா. You guys are blessed. Nowhere in this world. இந்த உலகத்துல அப்படி யாருமே கிடையாது. தாயையும் தந்தையும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா பிள்ளைகளும் இங்கதான் இருக்காங்க. பிள்ளைக்காக கொஞ்சமேனும் காசு சேர்த்து வச்சு தாண்டா சாகன்னு கடைசி வரைக்கும் நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம செத்து போற அப்பனாத்தாலும் இங்கதான் இருக்காங்க. கல்வி என்பது இங்கே உணர்வு பூர்வமானது. அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கேனும் அந்த தியாகத்திற்கு பதில் சொல்லுவதற்கேனும் நீங்கள் படிக்க வேண்டும். அவர்களுக்கு உங்கள் மொழியில் பேச தெரியாது, வாட்ஸ்அப் தெரியாது, பேஸ்புக் தெரியாது, ட்விட்டர் தெரியாது, செல்போன் தெரியாது, ஸ்மார்ட் போன் தெரியாது, உலகம் தெரியாது, கூகுள் தெரியாது, ஆங்கில சேனல் தெரியாது, ஹிஸ்டரி சேனல் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், என் புள்ள நல்லா இருக்கணும்னு கோயில்ல சாமிக்கு வேண்டிக்கு தெரியும். அவ்வளவு. அவர்கள் மொழி உங்களுக்கு புரியாது, அவர்களுடைய கரிசனம் உங்களுக்கு புரியாது, அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அவ்வளவுதான். எங்க புள்ள தோத்து போயிருவானு பயமா இருக்கு. 10 இந்த உலகம் போட்டிகள் நிறைந்து, இந்த உலகம் போட்டிகள் நிறைந்து வேற பயமுறுத்துறாங்க எல்லா பக்கத்தையும். இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துக்குள்ள கர்ணம் போட்டு கும்பிடு போட்டு குனிஞ்சு நிமிந்து எழுந்து என் பிள்ளையும் ஜெயிச்சிருமா, அதுவும் நல்லா இருக்குமா, இல்ல என்ன மாதிரி வறுமையில சிரமப்படுமா, 3 வேளை சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டுமோட்டு அவர்களுக்கு பயம் இருக்கு. அது ஒவ்வொரு நேரத்தில் வேறாக வெளிப்படுகிறது. ஒரு நேரத்தில் கோபமாக வெளிப்படுகிறது, ஒரு நேரத்தில் எரிச்சலாக வெளிப்படுகிறது, ஒரு நேரத்தில் ஆதங்கமாக வெளிப்படுகிறது, ஒரு நேரத்தில் அழுகையாக வெளிப்படுகிறது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளை பத்தி எல்லாம் பயப்படாதே. உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளி பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள். இந்த பிள்ளைங்க தோக்கவே தோக்காது. டோன்ட் வரி. அவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மட்டும் நீங்கள் கொடுத்து விடுவீர்கள் என்றால் இந்த பிள்ளைகள் தோற்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. But the very important thing is that I used to tell in many places, nobody is rich enough to buy their past. தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி அவனால முடியாது சொல்வேன். Especially the students, those who are in the 10th standard and 12th standard, believe this. வாழ்க்கையில உங்களுக்கு பொன்னான நேரங்கள்னு வாழ்க்கையில எவ்வளவு நேரம் வேணாலும் கிடைக்கலாம், எவ்வளவு கிடைக்கலாம். இதுக்கு பின்னால எத்தனையோ லட்சம் நிமிடங்களை நீங்கள் கடந்து போகலாம், எத்தனையோ கோடி நிமிடங்களையும் வினாடிகளையும் கடந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு அருள் பாலிக்கப்படலாம். ஆனால் இந்த ஒரு நிமிடம் வாழ்க்கையில கோல்டன் டைம்னு சில டைம் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் டைம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இந்த கோல்டன் டைம் நீங்க சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கை மாறும். அந்த கோல்டன் டைம் உங்களால மாத்திக்க முடியல அப்படின்னா லைஃப் வில் பி ஸ்பானிஷ்ட்.
Steal this time from this world. உங்களுக்கான அந்த நேரத்தை உலகத்திடமிருந்து பிடுங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை அடுத்தவர்கள் பயன்படுத்த ஒரு நாளும் அனுமதிக்காது. சில நேரங்களில் சில விஷயத்துக்கு விடுப்பு கொடுக்கத்தான் வேண்டும். எது பிரையாரிட்டியின் வாழ்க்கையில தெரிகிற பிள்ளை எது வேண்டாங்கிறது முடிவெடுக்கும். எது வேண்டும் என்று முடிவெடுப்பது பிற மிக முக்கியமான விஷயம் எது வேண்டாம் என்று முடிவெடுப்பதுதான். The most important decision is what I should not do. வாழ்வின் மிக முக்கியமான முடிவு என்பது எதை நான் செய்யக்கூடாது என்பதுதான். உங்களுடைய பிரையாரிட்டி என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுனா, என்னுடைய பிரையாரிட்டி இதுதான், என்னுடைய பர்பஸ் இதுதான், எனக்காக தியாகம் செய்த என் தாய் இருக்கிறாள், என் தந்தை இருக்கிறாள், என் உறவுகள் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். கல்விங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நன்றி கடன் செலுத்துறது தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கல்வி என்பது நன்றி கடன் செலுத்துவதுதான். உங்களுக்காக உழைத்த இந்த சமூகத்திற்கு திரும்ப கொடுப்பதற்கு பேர் தான் கல்வி, அவ்வளவுதான். அதை தாண்டி கல்விக்கு எந்த பெரிய வேலையும் கிடையாது. உங்களுக்காக இந்த சமூகம் உழைத்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களை தொடங்கி சிந்தனையாளர்களை தொடங்கி மாற்று சிந்தனை கொண்ட அத்தனை பேரும் கல்விதான் முக்கியம்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாரையும் படிக்க வைக்கிறதாண்டா வாழ்க்கை. ஏன்னா கல்விதான் ஒரு பிள்ளையை கரை சேர்க்கும் என்று நம்பிய காரணத்தினாலதான் இங்க அவ்வளவு திட்டங்கள், அவ்வளவு இதுக்கு எஜுகேஷன் காசு எடுத்து எவனுமே அழுகிறது கிடையாது. வேற எதுக்காக வரி கேட்டா வருத்தப்படுவானே ஒழிய கல்விக்காக வரி கேட்கிற போது நம்ம மக்கள் அழுத்துக்கிறதே கிடையாது. நீங்க படிக்கிறதுக்கு முதுகுலத்தூர் பக்கத்துல காதிருந்த ஒரு கிளவி 10 ரூபா காசை எடுத்து கூசாம கொடுக்குது பேர பிள்ளைய படிக்கட்டும்னு. அந்த பாட்டிக்கும் சேர்த்து படிக்கிறது தான் படிப்பு. தட்ஸ் கால் எஜுகேஷன். உங்கள் வயதில் படிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. யோசிச்சு பாருங்க, உங்களோட படிக்கிற பிள்ளை எல்லா கிளாஸும் 12ஆம் கிளாஸ் வந்துருச்சா? 5ஆம் கிளாஸ்ல உங்களோட தோல்வி ஒத்து இருந்தா, வீட்டுக்குள்ள நிலைமை சரியில்லைன்னு விவசாயத்துக்கு போயிட்டா, உங்களோட 7ஆம் கிளாஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டுறதுக்கு போயிட்டான், ஒருத்தன் மெக்கானிக் கடைக்கு போயிட்டான், ஒருத்தன் ஈரோட்ல எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டான், ஒரு சேலத்துல ஒருத்தன் கடைக்கு போயிட்டான். இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கு. உங்கள் தந்தையும் தாயும் தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் புரட்டி திரட்டி எனக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கும் கண்ட கனவின் விளைவுதான் படிப்பு. அந்த கனவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. It is a high time for you people to give back to society. இந்த சமூகத்திற்கு திரும்ப தருவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கல்வியின் வழியாகத்தான் கிடைக்கும். Use this opportunity. Don't allow unnecessary things, especially when you are on the examination time. ராத்திரி நான் 11 மணி வரைக்கும் நீ நான் பார்த்துட்டு தான் தூங்குவேன் கிடையாது. நான் என் வேலையை பார்க்கிறேன், நீ உன் வேலையை பாரு. நான் என் வேலையை பார்க்கிறேன், நீ உன் வேலையை பாரு. அடுத்து 2020 மேட்ச் வர போகுது. ஓகே, தோனி வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. விராட் கோலி அவர் வேலையை பார்ப்பாரு, நீங்க உங்க வேலையை பாருங்க. ரிசல்ட்டை நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒன்னும் மோசமா போறது கிடையாது. This is your time, guys. Steal this time from this world. செல்போன்களில் இருந்து, டிவியில் இருந்து, ரேடியோவில் இருந்து, கிரிக்கெட்டில் இருந்து, இன்னபிற இத்தியாதிகளில் இருந்து, சினிமாவில் இருந்து, என்டர்டைன்மெண்ட்ல இருந்து உங்கள் நேரம் திருடப்படுகிறது. இந்த நேரங்களை எல்லாம் சேமிச்சுக்கங்க. ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 மணி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட போன்ல நீங்க பேசுனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 10 காசு. விளம்பரம் நல்லா தான் இருக்கு இல்லையா? 1 மணி நேரம் பேசினா கூட 6 ரூபாய் தான். உங்களுடைய 1 மணி நேரத்திற்கு 6 ரூபாய் விளை வைக்க அடுத்தவன் யார்? உங்களுடைய 1 மணி நேரத்திற்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் விளை வையுங்கள். அப்படி வேணா படி, அவ்வளவுதான். அடுத்தவர் விளைவிக்க நீங்கள் அனுமதிக்க முடியாது. Each second counts matters. வெளிநாடுகள் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறவர்களுக்கு ஆங்கில பத்திரிகையில் நீங்கள் பார்க்கிற போது தெரியும், அவருக்கு 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. The millionaire of this man, ஒரு பெரிய மில்லியனர் இருக்காரு, ஒரு பில்லியனர் இருக்காருன்னா ஒரு செகண்டுக்கு அவர் இவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் பொன்னானதுன்னா அதான் நேரம் பொன்னானது. This is a golden time. It is your period too. இதுதான் உங்கள் நேரம். இந்த நேரத்தை தயவு செய்து எதற்கும் பலி கொடுக்காதீர்கள். யாரு என்ன சொன்னாலும் சரிதான், கதவை மூடிட்டு படிக்கனா படி. பிகாஸ் நாளைக்கு நீங்க நினைச்சாலும் திரும்ப இந்த டயத்தை உங்களால வாங்கவே முடியாது. Nobody is rich enough to buy their past. தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே பணக்காரன் கிடையாது. தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்வை எதிர்கொள்வது எப்படி? தேர்வு ஒண்ணு கஷ்டம்லாம் படாது. இட் இஸ் வெரி சிம்பிள். எவ்வளவு தூரம் நியாயமாக தூங்கணுமோ அவ்வளவு நேரம் தூங்குங்க. பாயிண்ட் நம்பர் 1. எவ்வளவு நேரம் நியாயமா தூங்கணுமோ, இதுதான் சாக்குன்னு விடிய விடிய தூங்கப்படாது. எவ்வளவு நேரம் நியாயமாக தூங்கணுமோ அவ்வளவு நேரம் தூங்குங்க. தூங்காத மனசு ஓய்வெடுக்காத மூளையால செயல்படவே முடியாது. தயவு செய்து அம்மா அப்பாக்கள், ஒரு நாளைக்கு நீ 3 மணி நேரம் தான் தூங்கணும், கண்ணு முழிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா புத்தகத்தை தான் கையில வச்சிருப்பா, படிக்கல மாட்டா. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த நேரத்துல எது படிக்க வருமோ அதை படி. இந்த வீட்டுல எல்லாம் சில பேர்லாம் சில ஐடியா வச்சிருப்பாங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கணக்கு போட்டா கரெக்டா வரும்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பிக்கிட்டு நீ காலையில கணக்கு தான் படிக்கணும். அதுவும் எனக்கு சில அம்மாக்கள் எல்லாம் தெரியும். 4 to 4:30 கெமிஸ்ட்ரி படிக்கணும், 5 to 5:30 பிசிக்ஸ் படிக்கணும், 6 to 6:30 இங்கிலீஷ் படிக்கணும்னு டைம் ஸ்லாட்லாம் போட்டு கொடுப்பீங்க. யாரும் உங்களை விரட்டுறதுக்கு நீங்கள் ஆடோ மாடோ இல்லை. இந்த நாட்டை நாளை ஆள போகிற தலைவர்கள் நீங்கள். யூ ஆர் த லீடர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அடுத்தவர் சொல்லி கேட்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க உங்களை வைக்காதீங்க.